இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். அது எதிர்பார்த்ததா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றி அதை அமைச்சிருக்கிறோம். கருணாநிதி மத்திய அரசாங்கத்தில் பங்கு வைத்த போதுதான் ஈழம் அழிந்தது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் இங்கே ஈழம் அழிந்தது. நான் கேட்கிறேன், எந்த கொள்கைக்காக நீங்கள் தோன்றினீர்களோ அந்த கொள்கைக்கு எதிராக ஒரு கட்சி செயல்படுமானால் வெளியே வர வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா என்று நான் கேட்கின்றேன். அந்த பதவிதான் முக்கியமானது என்று ஆகிவிட்டால் பிறகு நீங்கள் இனம் மொழி என்று பேசுவதிலே என்ன பொருள் இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். ஆகவே அப்பொழுது இந்த கட்சியில், திமுக கட்சியில் ஒருவனாவது தமிழனுக்காக தோன்றிய கட்சியில் தமிழ் ஈழம் அழிகின்ற போது கருணாநிதி நடந்து கொள்கின்ற முறை சரியில்லை, ஆட்சியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று திமுகவில் ஒருவனாவது 60 லட்சம் பேரில் ஒருவன் எழுந்து பேசியதுண்டா? இந்த நெகம் முளைத்த நாளாக கட்சியில் இருக்கிறவர்களெல்லாம் கேட்டதுண்டா? நாளைக்கு வருகின்ற அரசாங்கத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பதுதான் இவர்களுடைய சிந்தனையே தவிர, தமிழன் அடிகின்றானே, நாம் அதற்காகத்தானே கட்சி வைத்தோம், வாருங்கள் டெல்லியை விட்டு என்று சொல்லுகின்ற தன்மை இவர்களுக்கு இல்லை என்றால் நீ ஒரு கட்சியில் இருப்பதன் மூலம் என்ன பலன் நாட்டுக்கு ஏற்பட போகிறது என்று நான் கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த அன்பழகன் போல மிகவும் விவரம் தெரிந்த பேராசிரியர்கள் அந்த கட்சியிலே பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கருணாநிதி அவர்களே நீங்கள் செய்வது தவறு என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி ஒரு அடிமை கூடாரம், ஒரு தலைவனுக்கு கீழே இயங்குகின்ற வெறும் அடிமை கூடாரம். அந்த கட்சியால் என்ன பயன் இருக்க முடியும்? அந்த கட்சி அரசியலில் இருந்து விடை கொடுக்கப்பட வேண்டிய கட்சி. நான் உண்மையிலே நம்புகிறேன், ஸ்டாலினுடைய காலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும். இதுதான் அவருடைய கடைசி ஆட்சியாக இருக்கும், திமுகவினுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்கிறேன், என்னுடைய நெஞ்சு கொதித்த ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். துப்பாக்கிச் சூடு தூத்துக்குடியில் நடத்தப்பட்டது. அந்த மக்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஸ்டெர்லைட் ஆலையினால் தங்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுகிறது என்று கருதி அவர்களெல்லாம் ஊர்வலமாக வந்தார்கள். அமைதியான ஊர்வலம், ஆனால் பெரிய ஊர்வலம். அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே போலீஸாரும் கலெக்டரும் கூடி இந்த ஊர்வலத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், இவர்களை சுட்டு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார்கள். ஊர்வலம் அமைதியாக வந்து கொண்டிருக்கிறது. பிறகு இந்த போலீஸ்காரர்கள் பேருந்து மீதும் மற்றவற்றின் மீதும் ஏறி நின்று கொண்டு வசதியாக நின்று கொண்டு மக்களை சுடுகிறார்கள். நீதி விசாரணை கமிஷன் விசாரித்து விட்டு 17 போலீஸ்காரர்கள் ரொம்ப கொடுமையான கொலையாளிகள், இவர்களெல்லாம் ஒரு குற்றமும் செய்யாத சாதாரணமான மக்களை சுட்டு கொன்றார்கள். ஆகவே இவர்களின் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு கொலைகாரனின் மீது எப்படி வழக்கு நடக்குமோ அதுபோல இந்த போலீஸ்காரர்கள் மீது வழக்கு நடத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நீதி விசாரணை கமிஷன் சொன்னது. அதற்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சி மாறிவிட்டது. அந்த மந்திரி சபை கூடி முடிவெடுக்கிறது, நாம் எந்த குற்ற நடவடிக்கையும் போலீஸ்காரர்கள் மீது பதிவு செய்ய வேண்டாம், அவர்களை இடமாற்றம் செய்யலாம், டிபார்ட்மெண்டல் என்கொயரி அந்த அளவோடு நாம் முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி முடிவு செய்து செங்கற்பட்டில் இருக்கிறவன் விழுப்புரத்திற்கு மாற்றப்படுகிறானே தவிர எந்த ஒரு போலீஸ்காரனின் மீதும் இவன் கொன்றான் மக்களை என்பதற்காக அவன் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படவில்லை. இது என்ன நியாயம் என்று நான் கேட்கின்றேன். நாம் ஊர்வலமாக போக முடியாது, கூட்டமாக கூட முடியாது, தெருவிலே நடமாட முடியாது. ஒரு போலீஸ்காரன் கையில் துப்பாக்கி கொடுத்திருப்பது நம்மை பாதுகாப்பதற்காக தவிர நம்மை சுடுவதற்காக அல்ல. அவன் யாருக்காக சுட்டான் என்பது கேள்வி. அந்த வேதாந்தா என்கின்ற ஸ்டெர்லைட் நிறுவனம் போலீஸ்காரர்களுக்கு அரசாங்கம் ஒரு சம்பளம் கொடுத்தது, அந்த ஸ்டெர்லைட் காரன் ஒரு சம்பளம் கொடுத்தான். அங்கே போகிற எல்லா அதிகாரிகளுக்கும் அவன் ஒரு சம்பளம் கொடுப்பான். 2 சம்பளம் நடந்த காரணத்தினாலே ஸ்டெர்லைட் ஆலையின் மீதா இந்த தாக்குதல் நடக்கிறது, இந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது என்று கருதிய போலீஸ்காரர்கள் அந்த 2ஆம் முதலாளியிடம் விசுவாசம் காட்டுவதற்காக நம்முடைய மக்களை சுட்டு கொண்டார்கள். வெள்ளைக்காரன் காலத்தில் கூட 100 ஊர்வலங்கள் போயிருக்கின்றன, சுட்டு கொண்டார்கள் என்கின்ற விவரம் கிடையாது. ஒரே ஒரு முறை தான் அதுபோல் கொடுமை நடந்தது. ஜாலியன்வாலா பாக்கில் ஜெனரல் டயர் என்கின்ற இராணுவ அதிகாரி காங்கிரஸ் கூட்டம் கேட்பதற்காக கூடியிருந்த மக்களை படையை ஏவி சுட்டு கொன்றான். 100கணக்கான பேர் இறந்தார்கள். அதுதான் காந்தியை வேகப்படுத்தியது அரசியலில். ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடந்த பிறகு இவ்வளவு பெரிய படுகொலை, கூட்டம் கெட்டதற்காக மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக காந்தி வெகுண்டு எழுந்தார். அதற்கு பிறகு இந்திய அரசியல் போராட்டமே வேகமடைந்தது என்பது வேறு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த தூத்துக்குடியில் 17 போலீஸ்காரர்களின் மீதும் வழக்கு நடத்தப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு அவருடைய உடுப்பு களையப்பட்டு அவர்களின் மீது வழக்கு நடத்தப்பட்டு ஒரு கொலையாளி ஒருவனை கொன்றால் அவனுக்கு தூக்கு தண்டனை என்றால் இந்த போலீஸ்காரனுக்கும் தூக்கு தண்டனையாக வேண்டும். இனிமேல் எந்த போலீஸ்காரன் பையிலே இருக்கிற துப்பாக்கியும்
மக்களை பாதுகாப்பதற்குத்தானே தவிர மக்களை சுடுவதற்காக இல்லை என்று இந்த மக்கள் உணர வேண்டும். அத்தகைய நிலையை நாம் நாட்டில் ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய நெருக்கடியை நாம் உண்டாக்கினால் இந்த அரசு ஒரு சொதத்த அரசு. என்ன திமுகவின் மீது உங்களுக்கு என்ன கோபம் என்று கேட்கிறார்கள்? ஒரு கோபமும் இல்லை. எல்லோரும் உன்னோடு சேர்ந்து பொறுக்கி தின்பது போல நானும் உன்னோடு சேர்ந்து பொறுக்கி தின்னலாம். அது அல்ல, முடிய போகின்ற வாழ்க்கையில் பொறுக்கி தின்பதெல்லாம் இங்கே முடிந்து விடுகிறது. நாம் மட்டும் தனியாக கரைபட்ட உயிரோடு இந்த உலகத்தை விட்டு செல்வதை விட நியாயத்திற்காக நேர்மைக்காக போராடி என்றைக்கு முடிந்தாலும் அந்த வாழ்க்கை சிறப்புடைய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மந்திரி சபையே கூடி 30 பேரும் சேர்ந்து போலீஸ்காரன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று ஸ்டாலின் சொல்வதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்று சொன்னார். அவனவன் பங்கு அவனுக்கு வருவதுதான் பெரிதாக ஒவ்வொருவனுக்கும் தெரிகிறது. பிடிஆர் பழனிவேல் ராஜன் நிதிமந்திரியாக இருக்கிறார். எனக்கு தெரியாது அந்த 30 பேரில் லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு ஆள் இருப்பார் என்று சொன்னால் பிடிஆராகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சக்சஸ் ஆகுதுனாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கு. பிஜேபி ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கும் பொழுது அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதாவது ஃபேக் டேட்டா போடணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபேக் என்ட்ரி. அதே போல மிக முக்கியமாக பிஎம் கிசான் ஸ்கீம் எனக்கு ரொம்ப மனது வலிக்கக்கூடிய திட்டங்கன்னா 38 லட்சத்தில் ஆரம்பிச்சு 21 லட்சத்துக்கு வந்துட்டோம். 17 லட்சம் விவசாயிகள் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. நாம டிஸ்குவாலிஃபை பண்ணல, டிஸ்குவாலிஃபை பண்ணது மாநில அரசு. நம்ம ஆரம்பிக்கும் போது 38 லட்சம். உன் டாக்குமெண்ட் இப்படி இல்லை, பட்டா சிட்டா 2 பேர்த்து பேர்ல இருக்கு, ஒரே குடும்ப பிரிங்கன்னு இவங்க பிரச்சனை பண்ணி அதை குறைச்சு 21 லட்சத்தில் வச்சிருக்கிறாங்க. ஸோ மாநில அரசை பொறுத்தவரை டிரான்ஸ்பரன்சி இல்லாம பாருங்க. ஆவாஸ் யோஜனா இந்தியா முழுவதும் ஒழுங்கா போகுது. இங்க நேற்று கூட ரக்கா சொன்னாங்க, நான் திமுக காரனுக்கு பணம் கொடுத்தா தான் என்ட்ரியே போடுறான் பஞ்சாயத்து லெவல். ஸோ எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசினுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. அனைத்து இடத்திலும் சப்சிடி டிரான்ஸ்பரண்டா போகும்போது இங்க மட்டும் என்ன பிரச்சனை? ஏன் அதை பண்றாங்க? கலெக்டர் ஆஃபீஸ்ல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு? டாஸ்மாக் இன்சார்ஜா பல கலெக்டர் ஆஃபீஸ்ல போட்டிருக்காங்க. அவங்க வேலை தானே. அவங்க போய் உண்மையாலுமே மண்வள அடையாள அட்டை 25 கோடி விவசாயிகள் தமிழகத்தில் அது குறைவு வாங்கல. இதெல்லாம் போய் கேம்ப் போட்டு நடத்தணும். மாநில அரசு கேம்ப் போட்டு இது மத்திய அரசுடைய திட்டம், வாங்க எங்க அதிகாரிகள் உட்கார்ந்து இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்க வாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. அதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியில் இருக்கும்போது நடக்கும். ஆனா தமிழகம் நம்முடைய துரதிர்ஷ்டம், மாநில அரசு மத்திய அரசுடைய திட்டங்களை முடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆச்சு. 511 தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் 50 கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவங்க யாராச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு பாருங்க, இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, இதுவரை சொல்லல. நாம 50 தாங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னா உங்களை என்னை திட்டுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேடையில ஒரு நம்பர் சொல்றாங்க. 90% இடத்துல சொல்றாரு, 88% இடத்துல சொல்றாரு, 96% இடத்துல சொல்றாரு. ஒருவரும் கூட ஒரு நம்பர் சொல்றாங்க. அதனால பத்திரிகை நண்பர்கள் 4 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கிறதுனால திமுக தேர்தல் அறிக்கையை அக்கா காட்ட கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு. அதனால் யாராவது ஒரு பத்திரிகை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா, இவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு இங்க பாருங்க. அதாவது 505 விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7 சொல்றாங்க. பொருளாதாரம், வேளாண்மை, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு பேஜ் அட்டாச் பண்றாங்க. 2 சேர்த்துனீங்கன்னா 505 + 7 512 வரும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம போட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க டிக் போட்டு பாருங்க. எனக்கு தெரிந்து 50 கூட அவங்க செய்யணும். 50 கூட, வெறும் 50 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க பிக்ஸ் பண்றாங்க. பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்க அமைச்சரவையிலிருந்து 10 ரூபாய் ஏத்துங்க 20 ரூபாய் ஏத்துங்கன்னு சொல்றது இல்லைங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் க்ரூட் பிரைஸ், அது லேண்டிங் காஸ்ட் மும்பையில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட்டை வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி OMC ஒரு பிரைஸை பிக்ஸ் பண்றாங்க. இதுல மத்திய அரசினுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை. இப்ப எங்க மத்திய அரசு இன்டர்நேஷனல் பிரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல 2 முறை நாம இன்டர்வீன் பண்ணி குறைன்னு சொல்லியிருக்கோம். இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மாநில அரசுகள் நீங்க கேட்கலாம், மத்திய அரசு நீங்க குறைச்சிட்டீங்க, மாநில அரசு குறைச்சுதான். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியா பெட்ரோலை குறைச்சாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, நாம 10 ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகால 5 ரூபா குறைச்சாங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப கர்நாடகால யாராச்சும் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா 15 ரூபாய் குறைச்சிருக்காங்க.
மாநில அரசு 5 ரூபாயும் மத்திய அரசு 10 ரூபாயும். ஆனா தமிழகத்துல கர்நாடகால பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவினுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம். ஆனா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கணும், குறைக்கல. பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கணும், குறைக்கல. அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம சுத்துறாங்க. ஒரு பத்திரிகை நண்பர்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கும் போது நீங்க கேட்பீங்க, அண்ணே 4 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு பாஜக சொல்றாங்க நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், இன்னைக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி 505 + 7 512, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் அக்கௌண்டபிலிட்டி வேணும் அல்லங்கண்ணா. நாம நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல், இன்டர்நேஷனல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் லேண்டிங் காஸ்ட்டை வச்சு நம்ம பண்றோம். எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல. எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ மக்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்சு 50,000 கோடி ப்ராஃபிட் பண்றோம், அதற்கும் நாங்கள் விடல. எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும், ஏழை மக்களோடு எப்போதும் வென்று கொண்டிருக்கின்றோம். நீதிபதி ஐயா GR சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சமகிரக சிக்ஷா ஃபண்ட் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி, இன்னைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க, ஏத்துக்குங்க. இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய வாதம். இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க, ஐயா உங்க பிரச்சனை, நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தைய நான் அட்மிட் பண்ணிருக்கேன், எனக்கு நீங்க அந்த ஃபீஸை நீங்க கட்டுங்க. அதான் ஆர்டிக்கு நீங்க கேட்கறது. இன்னைக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதியரசரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படின்னு. அதனால் மாநில அரசு கேட்கட்டும், மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும். இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்டில் ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டு இப்போ நீங்கள் 750 கோடின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது எவ்வளவு ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும்? ஆர்டிஇனாங்கன்னா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க, காம்பன்சேட் பண்ணுறாங்க. அதனால அந்த பணம் 750 கோடியோ 600 கோடியோ எவ்வளோ இருக்கோ அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும். நிச்சயமாக என்ன பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்றாங்க, சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது, மத்திய அரசு மாநில அரசு நீங்க சண்டை போடுறது ஓகே, உங்க சண்டையில எதுக்கு எங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் நாங்கள் எப்படி ஸ்கூல் நடத்தும்? ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன், நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை மாநில அரசு இதை மத்திய அரசுக்கு கடிதமாக எழுதுறாங்க, ஆர்டிஇ ஃபண்ட் இவ்வளவு, மிச்ச ஃபண்ட் இவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அதை மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கும். இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுமே இருக்கு. தமிழகத்தில் 900க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. அதற்கும் ஏட்டி போட்டியை அவனை கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை ப்ரொக்யூர் பண்ண முடியல, அவங்களால மருந்து வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க தேவையில்லாம முதலமைச்சருடைய மலிவு மருந்து கடை ஆரம்பிச்சு உங்களாலையும் ப்ரொக்யூர் பண்ண முடியல, மத்திய அரசுக்கு சப்ளை செயின்ல வரக்கூடியதை நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இதுவும் பிரச்சனை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா முழுமையா நிறைவேற்றுங்க. மத்திய அரசு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம உங்க திட்டத்தை கொண்டு வந்து அதையும் பிளாக் பண்ணி 2 திட்டத்தை சொதப்பிட்டு இருக்காரு. ஒன்னு விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு விட்டாரு, இந்தியா முழுவதும் பயன்பெற திட்டம். பிரதம மந்திரியினுடைய மலிவு விலை மருந்து கடை அங்க வரக்கூடிய சப்ளை செயின்ல தமிழக அரசு கான்ட்ராக்ட் போடுறாங்க, எனக்கும் அதே மருந்து கொடு. அப்புறம் என்ன பிரமாதம்? அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் பொழுது நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க? வேற சப்ளை செயினுக்கு போங்க. நீங்க வாங்குறதுனால அங்க போற சப்ளை செயின் பாதிக்குது. அதனால 2 திட்டமும் கூட போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் வந்து அட்டர் ஃபெயிலியர் தான்.